அன்பான குழந்தைகளுக்கு வணக்கம். இன்றைக்கும் நீங்கள் எல்லாம் சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டியை ஒரிகமி பாணியில் நாங்கள் எப்படி செய்யலாம், எப்படி நாங்கள் இதை செய்யலாம் அழகாக பார்ப்போம். இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த நாய்க்குட்டியை செய்கிறதுக்கு இந்த 2 பேப்பர் எங்களுக்கு தேவை, கடதாசிகள் தேவை. அதாவது ஒரு பேப்பரில் தான் இது அவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம், ஆனால் தலைய பகுதியை நாங்கள் இன்னும் ஒரு பேப்பரில் செய்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு 2 கடதாசிகள் தேவை. அதாவது உடல் பகுதி செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கடதாசியாகவும் தலைப்பகுதி செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கடதாசியும் எங்களுக்கு தெரியும். அதாவது 15 சென்டிமீட்டர் நீளம் அகலம் மாதிரி நாங்கள் தலைப்பகுதி செய்கிறதுக்கு செய்து கொள்ளணும். உடல் பகுதி செய்கிறதுக்கு 20 சென்டிமீட்டர் அளவில் நாங்கள் அகல நீளமாக சதுர அமைப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் மற்ற நாள் மாதிரியே இதே போல் இப்படி தலைப்பகுதி செய்கிறதுக்கான இந்த கடதாசியை இப்படி 2 மடிப்போம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முக்கோண அமைப்பில் நாங்கள் செய்து கொள்றதுக்கு 2 காதுகளையும் செய்து கொள்ளணும் தானே. இதே மாதிரி நாங்கள் இப்படி மடித்து இப்போ சின்ன காதுகளை நாங்கள் செய்கிறதுக்காக இப்படி நாங்கள் சின்னதாக மடிக்க வேண்டும். சின்ன காதுகள் வேணும்னா சின்னதாக மடிக்கணும். நீளமான பெரிய காதுகள் எங்களுக்கு தேவைண்டா, நாய்க்குட்டி இன்னும் நீளமான காதுகள் தேவைண்டா நாங்கள் நீளமாக இப்படி மடித்து கொள்ளலாம். இந்த பாருங்கள், இந்த பக்கமும் நாங்கள் இப்படி மடிக்க வேணும். அப்போ 2 காதுகளும் நாங்கள் இப்போ மடித்து எடுத்து கொண்டோம். இனி நாங்கள் வாய் பகுதியை செய்யணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், ரொம்ப நாங்கள் மடிக்காமல் சின்ன அளவில் நாங்கள் கொஞ்சம் மேல் நோக்கி மடித்து கொள்ளணும். அதன் பிறகு நாங்கள் வாய்ப்பகுதியை செய்கிறதுக்கு கொஞ்சம் கீழ்ப்பகுதியாக இப்படி மடிக்கணும். பார்த்திங்களா, மேல் பகுதியாக மடித்துட்டு கீழ்ப்பகுதியாக மடிக்கணும். இப்போ நாங்கள் தலை பகுதியை மட்டும் செய்கிறதுக்கு இப்படி எங்களுக்கு அமைப்பு இருக்குது தானே. இந்த கீழ் பகுதியை நாங்கள் பின்பக்கமாக இப்படி மடித்தெடுத்து கொள்ள வேண்டும். இப்போ எங்களுக்கு தெரியாத மாதிரி இப்படி செய்து கொள்ளலாம். அதை பிறகு நாங்கள் உடல் பகுதியை செய்கிறதுக்காக நாங்கள் உடல் பகுதியை செய்து இப்படி நாங்கள் சேர்க்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நாங்கள் இந்த நாய்க்குட்டிக்கு எங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி சின்ன கண்ணுகள் விற்கிறாங்க தானே, இதை வாங்கி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு பேனையால் கூட நாங்கள் வரைந்து கொள்ளலாம் 2 கண்ணையும். இப்போ பார்த்திங்களா, நாங்கள் நாய்க்குட்டியினுடைய தலைப்பகுதியை செய்துட்டோம், முகப்பகுதியை செய்துட்டோம். இப்போ நாங்கள் உடல் பகுதியை செய்வோம். இதுவும் ரொம்ப இலகுவானது, ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த பேப்பரை இந்த பக்கமாக நீங்கள் இப்படி 2 மடித்துக்கொள்ளுங்க. இப்படி நாங்கள் 2 நன்றாக மடித்து அதன் பிறகு இந்த 2 கால்களை செய்கிறதுக்காக பாருங்கள். இப்போ நாங்கள் இப்படி இந்த அதாவது இப்போ நாங்கள் ஒரு காலை செய்கிற அளவுக்கு தான் இந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கணும். இப்போ 2 பகுதியை செய்கிறதுக்கான ரொம்ப மடிக்காமல், நீளமாக மடிக்காமல், நீட்ட காலை வாரதுக்கு செய்கிற அளமாக சின்ன சின்ன கால்கள் செய்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்படி நாங்கள் 2 மடித்தம் தானே. இப்போ நாயினுடைய முதுகு பகுதி கேட்ட மாதிரி இப்படி நாங்கள் மடித்தம் தானே. இனி வால் பகுதி கீழே இப்படி வரும். இப்போ கால் பகுதி வரப்போகுது. இந்த மேல் பக்கம் தான் நாங்கள் தலையை அதற்கு நாங்கள் வைக்க போகிறோம். அதனால இந்த 2 கால்களை இப்படி சின்ன 2 கால்களை எடுக்கிறதுக்கு நாங்கள் மடித்து கொள்ளலாம். அதுவும் A4 பேப்பராக இருந்தால் இன்னும் இலகுவாக இருக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் அழுத்தி நாங்கள் இப்படி மடித்து கொள்ளணும். அதன் பிறகு நாங்கள் இதை விரிக்கணும். இப்படி விரிக்கும் போது மேல் பக்கம் இப்படி இருக்கும் தானே, இதை நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ விளங்கிச்சா உங்களுக்கு? பாருங்க, சின்ன கால் வருது, அதுபோல் சின்ன ஒரு நாய்க்குட்டின்ற அமைப்பு வந்திருக்கு. இப்போ நாங்கள் தலைப்பகுதியை எடுத்து இப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம், ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா, வால் பகுதியை கொஞ்சம் மேல் நோக்கி நாங்கள் இப்படி மடித்து கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் எப்படி ஒட்டலாங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் கம் எடுத்து நாங்கள் இந்த பகுதி நாங்கள் முதல் தலைப்பகுதியை ஒட்டிக்கொள்ள வேணும். இப்படி நாங்கள் கம்மை பூசி முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் நாங்கள் பூசினா அது இறுக்கமாக நல்லா ஒட்டிக்கொள்ளும். இப்போ தலையை நாங்கள் இப்படி ஒட்டும்போது இந்த உள்பக்கமாக நாங்கள் அந்த உடல் பகுதியை விட்டு இப்போ சாதாரணமான ஒரு அளவான நாய்க்குட்டி என்றால்
இப்படி நாங்கள் செய்தலாம். இப்போ ஒரு ஒரு அப்ராணி போல் முக அமைப்பை கொண்ட ஒரு நாய்க்குட்டி என்றால் இப்படி கொஞ்சம் நாங்கள் சரித்து வைக்கலாம் தலைப்பகுதியாக. இப்போ கொஞ்சம் பொல்லாத நாய்க்குட்டி போல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பக்கம் நாங்கள் தலையை திருப்பி வைத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதுபோல் நீங்கள் தலையை எப்படி சரித்து ஒட்டி வைத்துக்கொள்ளலாம். அது பிறகு நாங்கள் இந்த பின்பக்கம் உடல் முழுவதும் அப்படியே கம பூசி நாங்கள் ஒட்டலாம். பார்த்தீங்களா, ஒட்டி இப்படி அழுத்துங்க கம பூசி. இது இப்போ எங்களுடைய நாய்க்குட்டி தயார். இப்போ பார்த்தீங்களா எங்களுடைய நாய்க்குட்டிய, இது போல் எங்களுக்கு முடியும் இன்னும் விருப்பமான வகையில் விருப்பமான நிறங்களில் நாய்க்குட்டிகளை. இப்போ உங்களோட வீட்டில் கருப்பு நாய்க்குட்டி இருந்தால் கருப்பு நிறத்தில் நீங்கள் செய்யலாம். வெள்ளை நிற நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா வெள்ளை நிறத்துலையும் நீங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். ஆகவே அம்மா அப்பா நிறைய குட்டிகள் இருக்கிற இடங்களில் இப்படி 2 நாய்க்குட்டிகளை நீங்கள் செய்யலாம். பிள்ளைகள் நீங்கள் நினைத்தால் நிறைய அழகழகான இப்படியான கைவேலைகளை செய்யலாம். பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடைய டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோடு சேர்ந்திருந்து அழகழகான கைவேலைகளை நீங்கள் செய்யுங்க. எங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு கற்பனையான நிறைய கைவேலைகளை நீங்கள் எங்களோடு இணைந்து செய்யலாம். ஆகவே இது போல இன்னும் நிறைய அழகழகான கைவேலைகளை நாங்கள் செய்து கட்ட தயாராக இருக்கிறோம். வணக்கம் பிள்ளைகளே.